சை என்பது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து மிச்சம் இருக்கிறது என்ன? மொட்டை போடுறது. மொட்டை போடுறதை பொறுத்தவரையும் ஆண்கள் பார்பர் ஷாப்லேயே போட்டுக்கலாம், இல்லை அவங்களே ரேசர் கொண்டு போனால் செஞ்சுக்கலாம். பெண்கள் என்ன செய்யக்கூடாது, யார்ட்டையும் போய் முடியை கட் பண்ணக்கூடாது. தன்னுடைய கூந்தலை தானே முன்னாடி கொண்டு வந்து கூந்தலுடைய நுனியை ஒரு இன்ச்சு அளவுக்கு நறுக்கிக்கிறலாம். இல்லை உதவி தேவைப்பட்டால் கணவரோ மகரமான ஆண்களோ அல்லது வேறு பெண்கள் யாராவது உதவி செய்யறதுனா செய்யலாம். இப்போ கணவர் செய்கிறாருன்னா இவர் முதல்ல மொட்டை போட்டுட்டு பெண்ணுக்கு கட் பண்ணி விடலாம். ஆனால் ஹனஃபி மதுஹபில் மொட்டை போடாமலே கட் பண்ணிவிட்டு அவரை மொட்டை போடலாம், தப்பு இல்லை. அதனால் இந்த பெரும்பாலும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அதை செய்கிறது தான் நல்லது. மருவாவில் வச்சுக்கிட்டோ அல்லது மக்காவில் ஏதாச்சும் ரோட்டில் வச்சுக்கிட்டோ பெண்கள் என்ன செய்யக்கூடாது, கூந்தலை கட் பண்ணக்கூடாது. நம்ம அசீஷாவுக்கு கூட்டிகிட்டு போயிடணும், ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்களுக்கு அந்த முடியை கட் பண்ணிவிட்டு அங்கே குடிக்க சொல்லிடலாம். இல்லை நாமளே என்ன செய்யலாம், இங்கே மொட்டை போட்டுட்டு அவங்கள வெயிட் பண்ண சொல்லி மொட்டை போட்டுட்டு போகலாம். நாங்கள் 10-15 100கணக்கான கடை இருக்குது. மருவாவுடைய என்ட்ரன்ஸில் வெளியில் வந்தோம்னா 100கணக்கான கடை இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மொட்டை போட்டு பிறகு அவங்கள அழைச்சிட்டு போய் வீட்டில் போய் செஞ்சுக்கலாம். கண்ட இடத்துல சில பேர் நாங்கள் நறுக்கி விட்றோன்னா நறுக்கக்கூடாது. ஆக இந்த 4 காரியத்தை செஞ்சுட்டா உம்ரா முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 ரக்காத் சுக்ரியா நஃபில் அல்லாவுக்கு நம்முடைய ரூம்லேயே தொழுதுக்கலாம், இல்லை கபத்துலாவுக்கு வரும்போது தொழுதுக்கலாம். 2 ரக்காத் தொழுது. ஆக உம்ரா என்பது இவ்வளவு தான். இனி அடுத்து ஹஜ்ஜுடைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் மத்தியானத்துக்கு வாங்க சொல்ல போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். ஹஜ்ஜில் சில விஷயங்கள் என்ன சுருக்கமான விஷயந்தான். ஹஜ்ஜில் ஒரு மொத்தத்தில் ஒரு 10 அமல் தான். அந்த 10 அமல்களை 6 நாட்களில் 4 இடங்களில் செய்ய போகிறோம். அது சம்பந்தமான விவரம் இன்ஷா அல்லாஹ் மத்தியானம் சொல்லிக்கிறோம். டைம் ஆச்சு, வாங்க சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த சாப்பாடு டோக்கன் வாங்காதவங்க யாராவது இருந்தால் வாங்கிடுங்க. அதே மாதிரி பெண்கள் இடத்துல இந்த மாதிரி சாப்பாடு எதிர்பார்க்கக்கூடாது. அதற்கு விட்டாங்க, அதற்கு தொழில் முன்னாடி அவங்க எங்க விட்டு விட்டாங்க. உம்ரா முடிஞ்சா இல்லையா? உம்ரா முடிஞ்சு அது அதிக ரெடியாக போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த முழுமையான விவரம் கிடைக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் இஹ்ராமுடைய ஆடையை அணியக்கூடிய முறை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிடலாம். 2-3 விதமான முறைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. பொதுவாக வழக்கத்தில் உள்ள முறையை இப்போ இன்ஷா அல்லாஹ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவோம். அதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய விஷயம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாம். தடுமாறாமல் இருக்கலாம், அதுக்காக 2.5 மீட்டர். அங்கே பார்க்குறாங்க 2 மீட்டர் துணி, 2 துணி ஒரு 10 மீட்டர் வாங்கி முனையை இடது பக்கம் அந்த அக்குள்ள வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும், நல்லா இறுக்கிக்கணும். இறுக்கி இதை கொஞ்சம் அப்படி லேடிஸ் சேலைக்கு கொசம் எடுக்கிறாங்களோ அது மாதிரி இப்படி மேலே கொண்டு வந்து இந்த முனை இடது கையில் உள்ள முனை இந்த முழங்காலுக்கு நேராக வர்றது மாதிரி வலது முழங்காலுக்கு நேராக வர்ற அளவுக்கு இதை நல்லா இழுத்துக்கிறணும், நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். இழுத்து இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இதை இப்படி முன்னே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு வாழைப்பழ சுருட்டு கையில் கட்டுறோம்ல, லுங்கி கட்டுறோம்ல, அதே மாதிரி என்ன செய்யணும், வாழைப்பழ சுருட்டு இந்த மாதிரி கட்டிட வேண்டியது. இப்படி கட்டிட்டோம்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக நடந்தாலும் தடுமாற மாட்டோம். எவ்வளோ காலம் அகட்டினாலும் மறைக்க வேண்டிய தொடைக்கு மேலே உள்ள பகுதி, முழங்காலுக்கு மேலே உள்ள பகுதி தெரியாது. எவ்வளோ நம்ம நல்லா எவ்வளோ அகட்டினாலும் சிரிப்பாகாமல் இருக்கும். அது என்னன்னு சொன்னால் மேலே போடுறதுல இப்படி சமமாக வச்சுக்கிறது. சமமாக வச்சு தோளில் மேலே போட்டுக்கிற வேண்டியது. அப்படி தோளில் போட்டுக்கிட்டு சமமாக வச்சிட வேண்டியது. இந்த கையில் உள்ளதை இந்த கைக்கு மாற்றணும், இதை இந்த கைக்கு மாற்றணும். மாற்றி இப்படி பின்னாடி கொண்டு வந்துடுறது, பின்னாடி கொண்டு வந்து முடிச்சு போட்டுறது. ஒரு நாட்டு, 2வது நாட்டு
துணையில இருந்து ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டீங்கன்னா உள்ளார சொறி விட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ எவ்வளவு கீழே விழுகிறதுக்கு சான்ஸே இல்லை. இழுத்திபா செய்யும்போது மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு கையை இப்படி உள்ளே கொண்டு வந்து வலது கையை இப்படி உள்ளே கொண்டு வந்து போட்டிங்கன்னா முடிஞ்சு. 7 சுற்று முடிஞ்சோன்னா மறுபடியும் கையை உள்ளே கொண்டு வச்சு தொழுகும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கிற வேண்டியது. இந்த 2 முறையில் ஏதாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கூட ஒரு முறை வாட்ஸ்அப்லாம் போட்டு விட்டாங்க. முதல்ல மேலாடையை போட்டு அப்புறம் கீழாடையை கட்டிட்டு ஆரம்பிச்சது. ஷவ்வால் பிறந்த உடனே ஒருத்தர் இஹ்ராம் கட்டி புறப்பட்டுடலாம் ஹஜ்ஜுக்காக. அந்த காலத்தில் வந்து நடந்து போனாங்க, ஒட்டகத்தில் போனாங்க. தூரமான இடங்கள்லேருந்து ஷவ்வால் மாதம் பிறந்துட்டாலே இஹ்ராம் கட்டலாம். ஷவ்வால், ஜில் கஅதா, ஜில் ஹஜ், இந்த 3 ஹஜ்ஜுடைய மாதம் அப்படின்னு சொல்லப்படும். ஹஜ்ஜுடைய நாட்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹஜ்ஜுடைய நாட்கள்ங்கிறது என்னென்னா ஜில் ஹஜ் பிறை 8, 9, 10, 11, 12 + 13. 13ல் அமல் செய்கிறது சுன்னத்து. ஆக 6 நாட்கள். பிறை 8, 9, 10, 11, 12, 13. இந்த 6 நாட்களும் ஹஜ்ஜுடைய நாட்கள் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் ஒரு சின்ன விதிவிலக்கு என்னன்னு சொன்னால், பொதுவாக நம்ம ஷரியத்தில் இப்போ நோம்புடைய பிறையை பார்க்குறோம். ஷாபான் கடைசியில் பிறை 29லேயோ 30லேயோ ரமலானுடைய முதல் பிறையை பார்க்குறோம். எப்போ பார்க்குறோம்? சூரியன் மறைஞ்ச உடனே பிறை நமக்கு தெரியுது. எப்போ பிறை தெரியுதோ அதிலிருந்து நாள் கணக்கு ஆரம்பிச்சிருது. அந்த ராத்திரியே தராவிக தொழுதுருவோம். நாளை காலையில் வருவோம். சுபுகு கணக்கு கிடையாது. எப்படி கணக்கு? மகரிபிலிருந்தே அடுத்த நாள் மகரிபு சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது தான் நம்ம மார்க்கத்தில் உள்ள கணக்கு. ஆனால் ஹஜ்ஜில் மட்டும் ஹஜ்ஜுடைய பிறை 8, 9, 10ன்னு சொன்னோம் இல்லையா? இந்த இதில் எப்படி கணக்குனா ஃபஜ்ர்லேருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரை ஒரு நாள். ரெகுலராக உள்ள நாள் கணக்கு ஹஜ்ஜில் இல்லை. ஹஜ்ஜில் நாள் கணக்கு என்ன? பிறை 8 காலையில் ஃபஜ்ர்லேருந்து பிறை 9 சுபுகு சாதிக்கு வரைக்கும் பிறை 8 அப்படி கணக்கு. சரி, ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஹஜ்ஜுடைய நாட்களில் நம்ம ஊரில் இருக்கும்போது நாளைக்கு பெருநா அப்படிங்கும்போது முதல் அன்னைக்கு என்ன செய்வாங்க? தக்பீர் சொல்லுவாங்க. பிறை 9லேருந்து பிறை 13 அசர் வரைக்கும் 23 வக்துக்கு என்ன செய்வோம்? தக்பீர் சொல்லுவோம். இந்த தக்பீர் இங்கே ஹஜ்ஜில் இருக்கும்போதும் சொல்லணும். இந்த தக்பீர் சொல்கிறது வாஜிபு, கட்டாயம். ஆண்கள், பெண்கள், முக்கியம், அதாவது உள்ளூரில் உள்ளவங்க, சாஃபிர் பிரயாணத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே இது கட்டாயம். அது எப்படி சொல்லணும்னு சொன்னால், எல்லா திக்ருக்கு முன்னாடி தக்பீர் சொல்லிடணும். சலாம் கொடுத்த உடனே என்ன செய்யணும்? தக்பீர் சொல்லணும். ஒரு தடவை தக்பீர் சொல்கிறது கட்டாயம் எல்லாருக்குமே. இப்போ இதே விஷயம் ஹஜ்ஜில் மறந்துடக்கூடாது. ஹஜ்ஜிலையும் அதே மாதிரி என்ன செய்யணும்? தக்பீர் தான் முதல்ல சலாம் கொடுத்தோன்னே. இந்த நாட்களில் எந்த நாட்களில்? பிறை 9 ஃபஜ்ர்லேருந்து பிறை 13 அசர் வரையும் தக்பீர் சொல்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ ஹஜ்ஜுடைய விஷயத்துக்கு வருவோம். இப்போ மக்காவில் நம்ம தங்கி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த ஹஜ்ஜுடைய நாள் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? நஃபிலான உம்ரா செய்யலாம். அதை தவாஃபுகள் நிறைய செய்யலாம். நஃபில் தவாஃப் இருக்க எவ்வளோ மேக்சிமம் கிதாபில் எழுதுகிறாங்க. ஹதீஸுடைய கருத்தில் வந்திருக்கு, 50 தவாஃப் செய்யக்கூடியவர் அன்று பிறந்த பாலகனை போல பரிசுத்தம் அடைந்து விடுகிறார் அப்படிங்கிற கருத்து கூட வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 25 நாள் 30 நாள் இங்கே தங்கியிருக்கிறீங்கன்னு சொன்னால் மக்காவில், அஜிசியாவில் ஒரு நாளைக்கு 2 3 தவாஃப் செஞ்சால் கூட 50 தவாஃப் கிடைச்சிடும். அப்போ தவாஃபுகள் என்ன செய்யணும்? கொஞ்சம் அதிகமாக அந்த இடைப்பட்ட நாட்களில் நிறையா செய்யணும். உம்ரா அதிகமாக செய்கிறத விட தவாஃப் நிறையா செய்யுங்க. ஏன்னு சொன்னால் உம்ரா செய்யும்போது உடல் தளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும். அடிக்கடி மொட்டை போடும்போது உடல் பலகீனம் ஏற்படும். ஹஜ்ஜு தான் நமக்கு கடமை, ஹஜ்ஜு தான் ஃபர்லு. ஹஜ்ஜுடைய விஷயங்கள் இதனால் பாதிக்கக்கூடாது. ஹஜ்ஜுக்கு புறப்படுற அன்றைக்கி ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, முடியாமல் போயிட்டாரு, ஓவராக வந்து நம்ம எனர்ஜி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய நாட்களில் சிரமமாக போயிடும். அதனால் தவாஃப் செய்யுங்க. அதிகமாக கௌபத்துல்லாவில் நேரத்தை செலவழிங்க. கௌபாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இபாதத்து. ஒன்றுமே செய்ய முடியல, சும்மா ஒரு தூணில் சாஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் கௌபத்துல்லா, அதுவும் இபாதத்து. ஹேர் இப்போ பிறை 8 வந்துச்சுன்னா ஹஜ்ஜு ஆரம்பிக்குது. இப்போ நம்முடைய ஹஜ்ஜு எப்படி இருக்குன்னு சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அதே முறையில் இருந்தால் தான் அது சரியான முழுமையான ஹஜ்ஜு. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத்த, ஹஜ்ஜை உம்ராவை பரிபூரணப்படுத்துங்கள் அப்படிங்கிற கருத்துப்பட சொல்கிறான். இதுக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் செஞ்சாங்களோ அந்த முறையில் செய்யுங்க. அந்த இதுக்கு பின்னாடி இது, இதுக்கு பின்னாடி இதுன்னு சொல்லி ஒவ்வொரு அமலுக்கு பின்னாடி அடுத்தடுத்த அமல் செஞ்சாங்க.
இதில் சில பேர் வந்து அமல்களை முன்பின் பண்ணுறாங்க. சஹாபாக்களும் நாயம் ஸல்லல்லாஹு காலத்தில் முதல்ல ஹஜ்ஜுக்கு போகும்போது, நபியோட ஹஜ்ஜுக்கு போகும்போது சில விஷயங்களை அவசரப்பட்டு முன்னாடி செஞ்சுட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல நீங்கள் அடுத்தது செய்யுங்கன்றாங்க. அதை ஒரு மையமாக வச்சு இன்றைக்கும் கூட என்ன செய்கிறாங்கன்னா முன்பின் செய்கிறாங்க. அப்படி செய்கிறத விட நபி எந்த ப்ரொசீஜரில், எந்த தர்த்தீபில், ஒழுக்கத்தில் செஞ்சாங்களோ அது மாதிரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 4 அன்னைக்கு மக்காவில் நுழைஞ்சாங்க. பிறை 4 துல்ஹஜ் பிறை 4 மக்காவில் நுழைஞ்சாங்க. உம்ராவுடைய தவாஃப் செஞ்சாங்க. அவங்களுடைய ஹஜ் இருக்க உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து ஒரே நியத்து பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அப்படி செய்யலை, உம்ரா தனியாக செஞ்சுட்டோம். இப்போ ஹஜ்ஜுடைய நாள் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய நாள் வரும்போது மறுபடியும் இஹ்ராம் செஞ்சு ஹஜ்ஜுடைய நியத்து செய்ய போகிறோம். நம்ம தமத்துங்கிற முறை எப்படி, உம்ரா தனியாக ஹஜ்ஜு தனியாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 4 உள்ளே நுழைஞ்சாங்க. பிறை 8 காலையில் சூரியன் நல்லா உயரமாக வெளிச்சம் வந்த பிறகு மக்காலேருந்து புறப்பட்டு மினாவுக்கு போனாங்க. மினாவில் பிறை 8 லுஹர், அசர், மக்ரிப், இஷா, பிறை 9 ஃபஜ்ர் 5 நேரத்து தொழுகையை மினாவில் தொழுதாங்க. வேற எந்த அமலும் செய்யலை, வெறும் தொழுகை மட்டும் 5 கால தொழுகையை தொழுதாங்க. பிறகு பிறை 9 காலையில் சூரியன் உதயமான பின்னாடி அங்கேருந்து புறப்பட்டு அரஃபா போனாங்க. அரஃபாத்துடைய மைதானத்துக்கு போனாங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னு சொன்னால் அரசாங்கம் லட்சக்கணக்கான பேரை கொண்டு போய் மினாவில் சேர்க்க வேண்டியிருக்கு. அதனால என்ன செய்வாங்கன்னா பிறை 7லேயே அன்னைக்கு அசருக்கு பின்னாடியோ மகரிபுக்கு பின்னாடியோ நம்மளை என்ன செய்வாங்க, பஸ்ஸில் ஏறுங்க, புறப்படுங்க, மினாவுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்க, இத்தனை நம்பர் பஸ்ஸு இன்ன கவர்மெண்ட்லாம் போகணும்னு சொல்லி ஒட்டிடுவாங்க. அப்போ அது நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், இஹ்ராம் செய்கிறதுக்கு ரெடி ஆகும். இப்போ இஹ்ராமை பற்றி ஏற்கனவே உம்ராவில் நம்ம சில விளக்கங்கள் சொன்னோம். இஹ்ராம் செஞ்சுட்டா என்னென்ன காரியம்லாம் செய்யக்கூடாது, இஹ்ராம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னோம்னா ஃப்ளைட்டில் செய்யணும்னு சொன்னோம். மெட்ராஸில் குளிக்கணும், இஹ்ராம் ஆடி அணியணும், 2 ரக்காத் தொழுகணும். ஆனால் விமானம் பறக்கும்போது உம்ராவுடைய நியத் செய்யணும், இஹ்ராமுடைய நியத் செய்யணும்னு சொன்னோம். இப்போ ஹஜ்ஜில் எங்கே நம்ம தங்கி இருக்கிறோமோ அதுதான் நமக்கு மீகாத். எந்த வீட்டில், எந்த இடத்துல, மக்காவில் அல்லது மக்காவை பக்கத்தில் அஜீசியாவில் எங்கே தங்கி இருக்கிறோமோ அங்கே தான் நியத்து செய்யணும். அதுக்கு தனியாக ஒரு இடத்துக்கு போய் செய்ய வேண்டியதில்லை. இப்போ பிறை 7ல் அரசாங்கம் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் 7 நியத்து செஞ்சு கிளம்பிடணும். இல்லை நான் நபி 8க்கு தான் போனாங்க, நான் 8க்கு போவேன் அப்படி சொல்லக்கூடாது. 7க்கு தாராளமாக போகலாம். 1 நாள் 2 நாள் முன்னாடி போகிறது தப்பு இல்லை. அதே மாதிரி மினாவில் தங்கி இருக்கக்கூடிய காலத்தில் பிறை 7க்கே போயிருந்தீங்க இல்லையா, உதாரணமாக அசருக்கு மேலே புறப்பட்டு போனீங்க அல்லது மகரிபுக்கு மேலே புறப்பட்டு போனீங்கன்னா அந்த இஷா வந்து மினாவில் தொழுகணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 9 ஃபஜ்ர் வரைக்கும் மினாவில் தொழுதாங்க. ஆனால் இப்போ அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிறை 9, 8 நைட்டிலே இஷா நேரம் மகரிபுக்கு பின்னாடி, இஷாவுக்கு பின்னாடி அரஃபாத்துக்கு எல்லாத்தையும் கிளப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஃபஜ்ர் வந்து ஒன்று அரஃபாத்தில் போய் தொழுகிற மாதிரி இருக்கும், இல்லை போகிற வழியில் தொழுகிற மாதிரி இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. மினாவில் 5 நேரம் கிடைக்கல, 4 நேரம் கிடைச்சது, இல்லை 7 நேரம் தொழுதோம், தப்பு இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மினாவில் தங்கிறது ஹனஃபி மதுஹபில் சுன்னத்து, ஆனால் ஷாஃபி மதுஹபில் வாஜிபு கட்டாயம். எங்கே போனாலும் மினாவுடைய அந்த இரவுகளில், மினாவுடைய இரவுகள் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் பிறை 8 இரவு, 10 இரவு, 11 இரவு, 12 இரவு, இந்த இரவுகளில் மினாவில் தங்குறது வாஜிபு. ஷாஃபியில், ஹனஃபியில் சுன்னத்து. வாஜிப்னா என்ன, அவர் மக்காவுக்கு ஏதோ ஒரு வேலையாக போயிட்டா கூட அந்த நைட்டு எப்படியாவது வந்து சேர்ந்துடணும் மினாவுக்கு. சரி, இப்போ ஹஜ்ஜில் வந்து ஹனஃபியாக்கள்கிட்ட 3 ஃபர்து இருக்குது. ஒன்று இஹ்ராம் நியத்து செய்கிறது, இஹ்ராம் நியத்து செய்கிறது, அது நம்ம தங்கியிருக்கிற ரூம்லேயே செஞ்சுக்கிறோம். 2வது பிறை 9 அன்னைக்கு அரஃபாத்துடைய மைதானத்தில் போய் தங்குறது, அவருடைய விவரம் பின்னாடி சொல்லுவோம். 3வது ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்கிறது. எப்படி நம்ம உம்ராவில் தவாஃப் செஞ்சோம் அதே மாதிரி ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்கிறது. இந்த 3 தான் ஃபர்து. என்னென்ன, இஹ்ராமுடைய நியத்து, அரஃபாத்தில் போய் பிறை 9ல் தங்குறது, 3வது ஹஜ்ஜுடைய தவாஃப். ஷாஃபியாக்கல்ல மொட்டை போடுறது, அதாவது வந்து ஹஜ்ஜுடைய மொட்டை, உம்ராவுடைய மொட்டையை பற்றி பேசல, அது முடிஞ்சது. ஹஜ்ஜுடைய மொட்டை போடுறது ஃபர்லில் சேரும். அதே மாதிரி ஹனஃபியில் வாஜிபுகள் 6 வாஜிபு இருக்குது. முக்கியமான வாஜிபுகள்
வாஜிப்னு பார்த்தா ஒவ்வொரு ஃபர்லையும் சரியாக சில வாஜிபுகள் இருக்குது. அது முழு விவரம் உலமாக்கிட்ட கேளுங்க. பொதுவான வாஜிப் என்னன்னு சொன்னால், முஸ்தலிஃபாவில் பிறை 9 இரவில் தங்கியிருக்கிறது. சுபுகு சாதிக்கு பின்னாடி சூரியன் உதயமாகிற அந்த நேரத்தில் கொஞ்ச நேரமாவது தங்கியிருக்கிறது. இது வாஜிப், முதல் வாஜிப். முஸ்தலிஃபாவில் தங்கிறது முதல் வாஜிப். ரெண்டாவது, ஷைத்தான்களுக்கு கல்லடிக்கிறது. ஷைத்தான்களுக்கு பிறை 10 பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல்லடிப்போம். 11, 12 அல்லது 13லையும் 3 ஷைத்தான்களுக்கு கல்லடிப்போம். இது ஒரு வாஜிப், ஷைத்தான்களுக்கு கல்லடிக்கிறது. மூணாவது, குர்பானி கொடுக்கறது வாஜிப். ஆனால் ஷாஃபியாக்கல்ல குர்பானி கொடுக்கறது சுன்னத்து, வாஜிப் இல்லை. நாலாவது, மொட்டை போடுறது ஹனஃபில வாஜிபு, ஷாஃபில ஃபர்லு, கட்டாயம். அஞ்சாவது, ஹஜ்ஜுடைய சை செய்கிறது. ஹஜ்ஜுடைய தவாஃபை போய் மக்காவில் செஞ்சுட்டு அதுக்கு பேர் தவாஃபு ஜியாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு பேர், ஃபர்லான தவாஃபுக்கு பேர் தவாஃபு ஜியாரா. அது போய் மக்காவில் செஞ்சுட்டு அதை தொடர்ந்து சை, ஹஜ்ஜுடைய சை வந்து வாஜிப். அது ஆறாவது, மக்காவை விட்டு கடைசியாக வெளியேறும்போது கடைசியாக ஒரு தவாஃப் செய்வோம். தவாஃப் அல் வதா அல்லது அல் விதான்னு சொல்லுவாங்க. இந்த தவாஃப் செய்கிறது இது வாஜிப். இப்போ இந்த 3 ஃபர்லு 6 வாஜிப் ஹனஃபியாக்கல்ல. ஷாஃபியாக்கல்ல பார்த்தீங்கன்னா சை ஃபர்லு தான், மொட்டை ஓடுறதும் ஃபர்லு தான். அப்படிங்களா 5 ஆகிடும். இந்த எல்லாம் ஒன்று தான். அதாவது அமல் வந்து கூட குறைய கிடையாது, அமல் அதே அமல் தான். இமாம்களுக்கு இடையில் இது வாஜிப் இது ஃபர்லுங்கிற வேறுபாடு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 அமல். என்ன 10 அமல்? 3 ஃபர்லு, 6 வாஜிபு, மினாவில் தங்கக்கூடிய சுன்னத். இந்த 10 விஷயங்களை பற்றி இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் விளங்கிக்கிற வேண்டியது. இப்போ பிறை 7 சாயந்தரமோ அல்லது 8 அன்னைக்கோ மினாவுக்கு வந்துட்டோம். பஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க, வந்துடுவோம். மல்லிம் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. அசீசியாவில் தான் தங்கியிருப்போம். சில பேர் சொல்லுவாங்க நம்ம ஹரமில் போய் நியத்து வைப்போன்னு. அப்படிலாம் போகாதீங்க. ஏன்னா பிறை 4க்கு பின்னாடி ஹரமுக்கு டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. பஸ் எல்லா பஸ்ஸையும் நிப்பாட்டிடுவாங்க. 4 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். ஹரமுக்கு டிக்கெட் கிடையாது, ஃப்ரீயாக போகலாம். ஆனால் 4 ஆயிடுச்சுன்னா பஸ்ஸை நிப்பாட்டிடுவான். சொந்தமாக டாக்ஸி எடுத்துகிட்டு போனால் எக்கச்சக்கமான காசு ஆகும். 200 ரியால் 500 ரியால்னு கேட்பாங்க ஒரு ஆளுக்கு. அதனால் வந்து நீங்கள் அசீசியாவிலே வந்து அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் போய் அந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை. நமக்கு சட்டம் என்னென்னு சொன்னால், எங்கே தங்கி இருக்கிறோமோ அங்கே இஹ்ராம் செய்யணும். முன்கூட்டியே குளிங்க, இஹ்ராம் ஆடை அணிந்து கொள்ளுங்க, 2 ரக்காத்து குலியாய்கள் காஃபிரும் குல்ஹு அல்லாஹ் சூரா ஓதுங்க. சலாம் கொடுத்தவொடனே நியத்து வைங்க. ஹஜ்ஜுடைய நியத்து எப்படி? சலாம் கொடுத்தவொடனே நியத்து வைக்கணும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு லி ஃபதகப்பல்ஹு மின்னி அப்படின்னு சொல்கிறது. தமிழில் சொல்லிக்கிற வேண்டியதான். யா அல்லாஹ், நான் ஹஜ்ஜை நாடுகிறேன், எனக்கு லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. முடிஞ்சு ஒரு வார்த்தை, அவ்வளோதான். யா அல்லாஹ், நான் ஹஜ்ஜை நாடுகிறேன், எனக்கு லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்லிவிட்டு உடனே தல்பியா 3 தடவை தல்பியா ஓதுறது. உம்ரா மாதிரி தான், உம்ராவுக்கு சொன்ன மாதிரி தான். 3 தடவை தல்பியா, 3 தடவை சலவாத்து, பிறகு உருக்கமான முறையில் துவா செய்யணும். ஏன்னா இஸ்லாத்தினுடைய ஆக உயர்ந்த ஒரு பெரிய கடமையை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்காக இஹ்ராம் கட்டிட்டோம். எப்போ இஹ்ராம் கட்டிட்டோமோ அல்லாஹ்தாலா நம்ம துவாவை கபூல் செய்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹஜ்ஜில் துவா தான் முக்கியம். நல்ல அமைதியாக உட்காந்து துவா செய்யுங்க. இதில் என்னென்னா, நோட்டீஸ் போர்டில் முதலே ஒட்டிடுவாங்க எத்தனை மணிக்கு கிளம்பணுன்னு. அப்போ நம்ம அட்வான்ஸாக தயாராகணும். சில பேர் அந்த நேரத்தில் போய் குளிக்க போவாங்க. சுன்னத்தான குளிப்பு தான் குளிக்க. நான் ஏற்கனவே சொன்னேன், யாருக்கு குளிக்க முடியல அவங்க ஒளி செஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் எல்லாருமே ஒரே நேரத்தில் குளிக்க போனால் பாத்ரூமில் எப்படி இருக்கும் கூட்டம். அதனால லேசான வேலை என்னென்னு சொன்னால், பிறை 7 அன்னைக்கு போகணுன்னு நோட்டீஸ் போர்டு போட்டால் நீங்கள் காலையில் குளிக்கும் போதே இஹ்ராமுடைய குளிப்பை நியத்து வச்சு குழப்பம் இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் எல்லாருமே பாத்ரூமில் வந்து நின்றா நம்ம நேரத்துக்கு கிளம்ப முடியும். எவ்வளோ நாளைக்கு சொல்லணும் அப்படின்னா, பிறை 10 ஷைத்தான், பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் அன்றைக்கி கல்லடிப்போம். அந்த பெரிய ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறதுக்காக முதல் கல்லை கையில் எடுக்கிற வரைக்கும் தல்பியா சொல்லணும். உதாரணமாக 7வது பிறை மக்காவில் சாயந்தரம் நீங்கள் நியத்து வச்சிங்கன்னா, அந்த 7வது பிறை, 8வது பிறை, 9வது பிறை, 10வது பிறையில் எப்போ நீங்கள் கல்லடிக்க போகிறீங்களோ அது வரைக்கும் தல்பியா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு தொழுகையும் சலாம் கொடுத்தோன்னா தல்பியா தான் சொல்லணும்.
அப்புறம் தான் மற்ற அவுராதுகள் ஓதணும், துவாக்கள் செய்யணும். ஆனால் பிறை 9 ஃபஜ்ரில் இருந்து சலாம் கொடுத்தோன்னு முதல்ல தக்பீர் சொல்லணும், அப்புறம் தல்பியா சொல்லணும். நான் ஏற்கனவே அதை சொன்னேன். பிறை 9 என்ன செய்யணும்? சலாம் கொடுத்தோன்னே தக்பீர் ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் தல்பியா 3 தடவை சொல்லணும். சரி, தக்பீர் சொல்ல தவறி மறந்து வச்சு வழக்கம் போல் என்ன செஞ்சுட்டாரு, சலாம் கொடுத்தோன்னு தல்பியா சொல்லிட்டான்னா அப்போ தக்பீர் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அந்த வாஜிப் எப்படிப்பட்ட வாஜிப்னா, அது விட்டால் குற்றம் ஆனால் பரிகாரம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு வாஜிப் அது. சரி, இப்போ பிறை 8 ஃபுல்லாக மினாவில் தங்கியிருப்போம். முசாக்கரா செய்யலாம். அரஃபாத்தில் என்ன செய்யணும், முஸ்தலிஃபாவில் என்ன செய்யணும், சைத்தானுக்கு எப்படி கல் அடிக்கணும், தவாஃபு ஜியாரா எப்படி செய்யணும்னு நம்ம இடத்துல என்ன செய்யலாம், முசாக்கரா செய்யலாம், ஹல்காக்கள் செய்யலாம், கிதாபுகள் படிக்கலாம், உலமாக்கள் இருந்தால் உலமாக்கள்கிட்ட போய் நம்ம விவரங்களை கேட்கலாம், முறைகளை முசாக்கரா செய்து கொள்ளலாம். இல்லை நல்லா ஓய்வு எடுத்துக்கலாம், மேக்சிமம் தல்பியா ஓதலாம், எல்லாமே மினாவில் செஞ்சுக்கலாம். பிறை 8 இரவு அன்னைக்கு நம்மளை என்ன செய்வாங்க, அரஃபாத்துக்கு கிளப்புவாங்க. சில ப்ரைவேட்டில் போகிறவங்க 9 காலையில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக எப்போ புறப்பட்டாலும் சரி, அரஃபாத்துக்கு நம்ம போய் அந்த ஃபஜ்ருடைய நேரத்துலையோ அல்லது நைட்லேயோ போய் சேர்ந்துட்டாலும் அரஃபாத்தில் தங்குறது ஃபர்லுன்னு நான் சொன்னேன். 2வது ஃபர்லு ஹஜ்ஜில் அரஃபாத்தில் தங்குறது. ஆனால் அரஃபாத்தில் எப்போ தங்குறது ஃபர்லு அப்படிங்கிறதுல உக்கூஃபுல் அரஃபா, அரஃபாவுடைய நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறது தான் ஃபர்லு. அது என்ன உக்கூஃபுல் அரஃபானா என்ன அப்படின்னு சொன்னால், உச்சி பிறை 9 உச்சி நேரம், உதாரணமாக ஒரு 12 மணின்னு வச்சுக்கோங்க. இந்த நேரங்கள்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், மக்காவில் தங்கியிருக்கக்கூடிய காலத்தில் கஅபத்துல்லாஹ்ல பாங்கு சொல்லக்கூடிய நேரம் பார்த்து வச்சுக்கிறோம். ஃபஜ்ருக்கு எத்தனை மணிக்கு பாங்கு சொல்கிறாங்க, எல்லா பாங்குமே அவ்வல் வக்தில் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் ஷாஃபி மொஹல்லாக்களில் உள்ளது மாதிரி அவ்வல் வக்தில் பாங்கு சொல்லிடுவாங்க. பாங்கு சொல்லிவிட்டு அந்த நேரம் ஆரம்பிச்சிருச்சு. சுபுஹ் சாதிக்கு வந்துருச்சு, பாங்கு சொல்லியாச்சு. லொஹருக்கு பாங்கு சொல்கிறாங்கன்னா உச்சி சாஞ்சிருச்சு, உச்சிக்கு நிழல் லேசாக விழுந்துருச்சு தரையில், அப்போ உச்சி நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி அந்த நேரத்தை கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது ரொம்ப லேசு. அரஃபாவுடைய நேரம் ஒக்கோஃபுல் அரஃபான்னு சொல்லக்கூடிய அரஃபாவுடைய நேரம் உச்சியில் ஆரம்பித்து 10வது பிறை சுபுஹ் சாதிக் வரைக்கும் அரஃபாவுடைய நேரம். நல்லா விளங்குங்களா? பிறை 9 உச்சியில் ஆரம்பித்து பிறை 10 சுபுஹ் சாதிக் வரைக்கும் அரஃபாவுடைய நேரம். ஆனால் நம்ம தங்க போகிறது அரஃபாத்தில் உச்சியிலேருந்து சாயந்தரம் சூரியன் மறையிற வரையும் தான். சூரியன் மறையிற வரையும் தங்கணும். இது சூரியன் மறையும் போது அரஃபாவில் இருக்கிறது வாஜிபு, கட்டாயம். இப்போ ஒருத்தர் அரஃபாவில் தங்கிட்டாரு, ஏதோ ஒரு வேலையாக ஒரு ஜாமானை மறந்துட்டு மினாவில் போய் எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டார். திருப்பி சூரியன் மறைகிறதுக்குள்ள வரலன்னு சொன்னால் அவர் ஒரு ஆடு அறுத்து தம்மு கொடுக்கணும். அதனால் அது சூரியன் மறையும் போது அங்கே அரஃபாத்தில் இருக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாத்தில் லுஹர் அசர் 2ஐயும் ஜம்மு செஞ்சு தொழுதாங்க. லுஹரையும் அசரையும் ஜம்மு செஞ்சு தொழுதாங்க. இப்போவும் அங்கே மஸ்ஜிது நமீரான்னு பள்ளிவாசல் இருக்குது. அங்கே இமாம் என்ன செய்வார், ஜம்மு செஞ்சு தொழுக வைப்பார், பிறகு ஹுத்பாவும் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கூடாரங்களில் தங்கியிருக்கிறவங்க தேவையில்லாமல் அந்த பள்ளிக்கு போகக்கூடாது. அது 2-3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அந்த கொடுமையான வெயிலில் போய் வர வேண்டியா இருக்கும், அமல் செய்ய முடியாமல் போயிடும். அரஃபா தான் ஹஜ்ஜு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹஜ்ஜுனா என்னன்னு. அரஃபா, அரஃபா தான் ஹஜ்ஜுன்னு சொன்னாங்க. அரஃபாவில் அமல் செய்யலைன்னு சொன்னால் பெரிய கைசேதம், பெரிய நஷ்டம். அது அரஃபா தான் துவா கபுலாகக்கூடிய இடம், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இடம். அந்த நேரத்தில் நம்ம அங்கே இங்கே அலைஞ்சு எனர்ஜிலாம் இல்லாமல் போய் கடைசியில் படுத்து தூங்கிட்டோம். அந்த உச்சி நேரத்தில் சூரியன் மறையிற நேரத்துக்குள்ள அமல் செய்யலைன்னு சொன்னால் மிகப்பெரிய நஷ்டம் அது. அதனால் உங்கள் கூடாரங்களே தங்குங்க. ஷாஃபியாக்களை பொறுத்தவரையும் லுஹரையும் அசரையும் ஜம்மு செய்யலாம். ஹனஃபியாக்கள் அந்த ஜம்மு கிடையாது. லுஹருடைய நேரத்தில் லுஹரை தொழுவுங்க, அசருடைய நேரத்தில் அசரை தொழுவுங்க. அரஃபாவில் இருக்கும்போது ஷாஃபியாக்கள் ஜம்மு செஞ்சுக்கலாம், லுஹரை அசரை ஒரே நேரத்தில் தொழுதுட்டு அமலில் ஆரம்பிச்சிடலாம். ஹனஃபியாக்கள் லுஹரில் லுஹர் தொழுவணும், அசரில் அசர் தொழுவணும், ஜம்மு செய்கிற வேலை கிடையாது. இப்போ என்ன செய்யணும் இங்கே அரஃபாத்தில், என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஜிக்கர்கள் உலமாக்கள் சொல்கிறாங்க. எல்லா நபிமார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்பட 4ஆம் கலிமாவை அரஃபாத்தில் அதிகமாக ஓதியிருக்கிறாங்க. 4ஆம் கலிமா தான் உயர்ந்த திக்ரு. அங்கே அரஃபாத்தில் திக்ரு மட்டுமில்ல துவான்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாத்துடைய மிகச்சிறந்த துவா என்னன்னு சொன்னால் 4ஆம் கலிமா ஓதுறது.
உலமாக்கள் நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, ஒரு சில திக்ருகள் உச்சி நேரம் வந்தவுடனே திக்ரு செய்ய ஆரம்பிங்க. குறைஞ்சது 100 தடவை 3ஆம் கலிமா ஓதுங்க, 4ஆம் கலிமா ஓதுங்க, சலவாத்து ஓதுங்க. குல்ஹு அல்லாஹ் சூரா பிஸ்மில்லாவோட குல்ஹு அல்லாஹ் சூரா ஒரு 100 தடவை ஓதுங்க. இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை, எந்த இஸ்திக்ஃபார் தெரியுமோ அந்த இஸ்திக்ஃபார் ஓதுங்க. எப்படி ஓதுங்க? அமைதியாக ஓதுங்க. படப்படப்படப்படன்னு ஓதிக்கிட்டு போகாதீங்க. நிம்மதியாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அந்த மாதிரி அமைதியாக ஓதுங்க. இப்படி நீங்கள் அமைதியாக அந்த 5 திக்ரையும் 3ஆம் கலிமா, 4ஆம் கலிமா, குல்ஹு அல்லாஹ் சூரா, சலவாத்து, இஸ்திக்ஃபார் இதை ஓதி முடித்தா ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும். இப்போ லொஹருக்கு பாங்க சொல்லி ஜமாத்தாவோ தனியாவோ நீங்கள் தொழுது கொள்ளலாம். ஏன்னா கூடாரங்களில் கூட்டம் கூட்டமாக தான் தங்கி இருக்க போகிறோம். அப்போ ஜமாத்து நடக்கும், யாராவது ஜமாத்தில் சேர்ந்துக்கிறலாம். தொழுது முடித்த பின்னாடி உங்களுடைய அமல் சூரியன் மறையிற வரைக்கும் துவா 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 தான், வேறு எந்த அமலும் கிடையாது. சாப்பாட்டுடைய தேவை இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். சொல்லப்போனால் நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது கையில் கொண்டு போயிட்டோம்னு சொன்னால் உச்சிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டோம்னா அந்த ஃபிக்ரு இருக்காது, கவலை இருக்காது. சாப்பாட்டுடைய விஷயம் முடிஞ்சிடும். அரஃபாத்தில் மல்லிம் சாப்பாடு கொடுப்பார். மல்லிமுடைய சாப்பாடு பிரியாணி மாதிரி கொண்டாந்து கொடுப்பாங்க. அது நம்ம நாட்டு பிரியாணி மாதிரி இருக்காது. முடிஞ்சால் சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் அதில் ரொம்ப நேரத்தை செலவழிக்காது. ஏன்னா புனிதமான நேரம், மகத்தான நேரம், ஒவ்வொரு வினாடியும் விலை மதிக்க முடியாத நேரம். அது அந்த நேரத்தை இழந்துடக்கூடாது. தூக்கம் வருது, மயக்கம் வருது, அப்படி வருது, இப்படி வருது, அந்த பேச்சே கிடையாது. அரஃபாத்தில் தங்குறதுக்கு பிறகு தான் ஹஜ்ஜு. இப்போது நீங்கள் பார்க்கலாம், அங்கே மக்காவுக்கு போன பிறகு நோயின் காரணமாக ஹாஸ்பிட்டலில் சில பேர் அட்மிட் ஆகிடுவாங்க. சில பேர் ரொம்ப அன்கான்சியஸாக, அதாவது சுய நினைவு இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள பூரா என்ன செய்வாங்க, ஆம்புலன்ஸில் ஏற்றி அரஃபாத்துடைய அந்த நேரத்தில் கொண்டு ஒரு அரை மணி நேரம் அந்த அரஃபாத்தில் வச்சுருந்துட்டு ஏசி ஆம்புலன்ஸில் திருப்பி கொண்டே ஆஸ்பத்திரியில் போட்டுருவாங்க. அவர் ஹாஜி ஆகிட்டார். அரஃபாத்துடைய நேரத்தில் குழந்தை அந்த பக்கம் நடந்து போயிட்டு அது ஹாஜி. அது அதனால் அரஃபாத்துடைய நேரம் தான், அரஃபா தான் ஹஜ்ஜு. அதில் ஒரு செகண்டில் கூட வீணாக்கக்கூடாது. எப்படி துவா செய்யணும்னு சொன்னால், அங்கே நம்ம வெக்கப்படுறதுக்கெல்லாம் வேலை இல்லை. அல்லாஹ் நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு அல்லாஹ்ட்ட பேசுகிறது மாதிரி ஒரு மஜ்னூன், ஒரு பைத்தியக்காரன் எப்படியெல்லாம் புலம்புவானோ அந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் சொல்லி காட்டி நினைவில் உள்ளதெல்லாம் கொண்டு அல்லாஹ்ட்ட அழுது கண்ணீர் வடித்து கதறி அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். அல்லாஹ் அதிகமாக புகழணும். நான் முதல்ல போன உம்ரா பயனில் சொன்னேன் எப்படி புகழணும். சலவாத்து ஓதணும், 11 தடவை 21 தடவை சலவாத்து ஓதுங்க. ஏன்னா நீண்ட நேரம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 மணி நேரம் துவா செஞ்சுருக்காங்க. நம்ம அவ்வளோ நேரம் செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் தான் செய்கிறோம். ஆனால் அமைதியாக உட்காந்து துவாவில் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று மெதுவாக கேட்குறது, இன்னொன்று பணிவாக கேட்குறது. இதுதான் துவா, அல்லாஹ் விரும்பக்கூடிய துவா. அதாவது தன்னுடைய இயலாமையே துவாவில் வெளிப்படுத்தணும். நான் ஒன்றுக்குமே லாயக்கு இல்லை, நான் ஒரு அற்பன், ஒன்றுமே இல்லாதவன், மண்ணு, நீ தான் என்ன படைச்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், சரண்டர் ஆயிரும். பிறகு அல்லாஹ் இடத்துல அழுது துவா செய்யணும். நமக்காக மட்டுமில்லை, தாய் தப்ப நம்ம குடும்பம், நம்ம யாரெல்லாம் சொல்லி விட்டாங்க துவாவுக்கு சொல்லி விடுவாங்களா இல்லையா ஹஜ்ஜுக்கு போகும்போது, அவங்க முழு உம்மத்து, குறிப்பாக இன்னைக்கு முழு உலகத்தில் முஸ்லீம்கள் எங்கேலாம் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, மிகப்பெரிய சிக்கல் சிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் கண்ணீர் வடித்து நீங்கள் ஹாஜிகள் கண்டிப்பாக துவா செய்யணும். சரி, அசருடைய நேரம் வச்சு அசர் தொழுதாச்சு. அசர் தொழுத பின்னாடி மக்கள் வெளியேறி, கூடாரத்தை விட்டு வெளியேறி நின்றவர்களாக கிப்லா பக்கமாக திரும்பி கையை உயர்த்தி துவா செய்வாங்க. அசல்ல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் காட்டியிருக்காங்க. நம்முடைய இயலாமை பலகீனத்தினால என்ன செய்யறோம், உட்கார்ந்து துவா செஞ்சுட்டு அந்த பொழுது சாயக்கூடிய நேரம் வெளியில் எந்த அளவுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குனாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அக்குளுடைய வெண்மை வெளியில் தெரிஞ்சிச்சு, அந்தளவுக்கு கையை தூக்கி துவா செஞ்சாங்க. அது மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் அசருக்கு பின்னாடி ஒன்று நாம் துவா செய்யணும், இல்லை பெரியார்கள் பெரிய மகான்கள் யாரும் உலமாக்கள் துவா செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கு ஆமீன் சொல்லணும். ஆக அந்த முழு நேரமும் துவாவில் கழியணும். வேறு எந்த அமலும் கிடையாதுங்க. அந்தந்த நேரத்தை தொழுக துவா, அவ்வளோதான் அரஃபாத். சூரியன் மறைஞ்சிருச்சா அங்கேருந்து புறப்பட்டணும். சூரியன் மறைஞ்ச பிறகு முடிஞ்ச வரைக்கும் ஒதுவோட தேவையான தண்ணீர் கேரில் எடுத்துக்கிட்டு நமக்குள்ள வாகனம் பஸ்ஸோ ரயிலோ என்ன இருக்கோ அதில் ஏறி
முஸ்தலிஃபா வரணும், 14 கிலோமீட்டர். ஆனால் அது வந்து சேர்றதுக்கு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ, ஏன்னா வாகனங்கள் எறும்பு ஊர்ந்த மாதிரி ஊர்ந்து தான் வரும். 7 மணிக்கு மகரிபுக்கு பின்னாடி கிளம்புனவரே சுபுகுக்கு பாங்கு சொல்லும் போது கூட வந்து சேர முடியாமல் போயிடும் சமயங்களில். அந்த கூட்டத்தில் அப்படி பஸ்ஸில் வரும்போது அல்லது சில பேர் நடந்து வருவாங்க, நடந்து வர்றதுக்கு தண்ணி ட்ராக் போட்டிருக்கிறான். எப்படி வந்தாலும் தல்பியா ஓதிக்கொண்டே வரணும், தல்பியா அதிகமாக ஓதணும். முஸ்தலிஃபா இருக்கே கூடாரம் கிடையாது, திறந்த மைதானம். மினாவில் கூடாரம் இருக்கும், அரஃபாத்தில் கூடாரம் இருக்கும், முஸ்தலிஃபா ஓப்பன் கிரவுண்டு. அங்கே நமக்கு அதுக்காக தான் சொன்னாங்க காலையில், நீங்கள் ஒரு மென்மையான துப்பட்டி எடுத்துகிட்டு போங்க, விரிப்பு எடுத்துகிட்டு போங்க அங்கே விரித்து படுத்துக்கிறதுக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவுக்கு வந்தவொடனே மக்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செஞ்சு தொழுதாங்க. ஹனஃபியாக்கல்ல அந்த ஜம்மு வாஜிபு கட்டாயம். மக்ரிபை அரஃபாத்தில் தொழக்கூடாது. மக்ரிப் நேரம் ஆனால் அரஃபாத்தில் மக்ரிபை தொழுகாமல் நீங்கள் முஸ்தலிஃபா வந்து சேர்றதுக்கு ராத்திரி 12 மணி ஆகிட்டாலும் முஸ்தலிஃபா வந்த பிறகுதான் மக்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செஞ்சு தொழுகணும். ஷாஃபியாக்களுக்கு இது வாஜிபு இல்லை, சுன்னத்து. அவங்க விரும்புனா அரஃபாத்திலே மக்ரிப் தொழுதுட்டு வரலாம், இல்லைன்னா இங்கே வந்தும் தொழுகலாம், ஜம்மாவும் தொழுவலாம், தனித்தனியாகவும் தொழுவலாம். ஜம்மா தொழுதா சுன்னத்து. ஆனால் ஹனஃபியாக்களுக்கு சேர்த்து தொழுகிறது வாஜிப். எப்படி தொழுகணும்? ஒரு பாங்கு சொல்லணும். ஹனஃபியாக்கள் ஒரு பாங்கு சொல்லி ஒரு காமத்தை சொல்லி மக்ரிபை சொல்லி சலாம் கொடுத்தோன்னே இஷாவையும் தொழுகணும். ஷாஃபியாக்கள் ஒரு பாங்கு சொல்லி ஒவ்வொரு வக்துக்கும் தனி காமத்தை சொல்லி சலாம் கொடுத்து துவா செய்யணும். துவா செய்யறதுக்கு முன்னாடி சலாம் கொடுத்தோடனே தக்பீர் ஓதணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து ஓதணும். பிறகு தல்பியா ஓதணும், பிறகு துவா செய்யணும். ஆக மக்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செஞ்சு தொழுத பின்னாடி முஸ்தலிஃபாவில் முதல் அமல் இதுதான். முஸ்தலிஃபா வந்து சேர்ந்தவொடனே முதல்ல செய்ய வேண்டியது மக்ரிப் இஷாவுடைய தொழுகை. தொழுது முடித்த பிறகு மக்ரிபுடைய பின் சுன்னத்து, அப்புறம் இஷாவுடைய பின் சுன்னத்து, வாஜிபுல் வித்ரு எல்லாம் தொழுதுக்கிற வேண்டியது. பிறகு முடிஞ்ச வரைக்கும் அமல் செய்யலாம், கட்டாயம் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, இஷாவுக்கு பின்னாடி சரிந்து படுத்தார்கள். பிறகு எழுந்து என்ன செஞ்சாங்க, வழக்கமாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுவாங்க. அது மாதிரி எல்லாம் ஓய்வும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கு மறுநாளையிலேருந்து நம்ம கடுமையான பிஸியாக இருப்போம். பிறை 10லேருந்து ஓய்வு கிடையாது. அதனால் அந்த நைட்டு கொஞ்சமாவது குறுக்க சாட்சி எழுந்திருச்சா தான் நாளைக்கு நீங்கள் அமல் செய்ய முடியும். சில பேர் விடிய விடின்னு தொழுகிறன்ட்டு மறுநாள் வந்து படுத்துருவாங்க. ஆக முடிஞ்சவரை அமல் செய்யுங்க, அதிகமாக திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் மஷ்ஷருல் ஹராமுக்கு வந்து விட்டால், மஷ்ஷருல் ஹராம்ங்கிறது அந்த முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த இடம். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் பள்ளிவாசல் தெரியும். பள்ளிவாசலுக்கு போகணுன்னு போகாதீங்க. எந்த மைதானத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல என்ன செய்யுங்க, உங்களுடைய பஸ் எங்கே இருக்குது நிற்கிது அதை பார்த்து அந்த இடத்துக்கு தக்கபடி படுக்கையை போட்டு நீங்கள் அமல் செஞ்சுட்டு அங்கேயே படுத்துக்கோங்க. நான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் நீங்கள் அந்த முஸ்தலிஃபாவுக்கு வந்தீங்கன்னா அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கன்னு சொல்கிறான். அதனால கொஞ்சம் திக்ர்களும் செய்து கொள்ளணும். இதில் இரவு பூரா தங்குறது ஹனஃபியாக்கள்கிட்ட வாஜிப் இல்லை. ஆனால் ஷாஃபியாக்கள்கிட்ட முஸ்தலிஃபாவோட இரவுல தங்குறது வாஜிபு. ஹனஃபியாக்கள்கிட்ட சுபுகு சாதிக்கிலிருந்து, அதாவது சுபுகுக்கு பாங்கு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த சுபுகுடைய நேரம் மக்காவில் எந்த மணிக்கு பாங்கு சொல்கிறாங்களோ அந்த நேரத்துலேருந்து சூரியன் உதயமாகிற வரையும் உள்ள நேரத்தில் கொஞ்ச நேரமாவது தங்குறது வாஜிபு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் உதயமாகும் வரையும் தங்கியிருந்தாங்க. சூரியன் உதயமாகி கொஞ்சம் உயரத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த இடத்துல நின்று திக்ர் செஞ்சாங்க. 3 திக்ர்களை அதிகமாக செஞ்சாங்க. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். 2வது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். 3வது அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத். இந்த 3 திக்ரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகு தொழுகைக்கு பின்னாடி சூரியன் மேலே வர்ற வரைக்கும் செய்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அங்கேருந்து புறப்பட்டு மினாவுக்கு வந்தாங்க. இதே தான் நமக்கும் ப்ரொசீஜர். மினாவுக்கு வந்துடுறோம். மினாவோட பிறை 10 அன்னைக்கு நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அடுத்தடுத்து 4 வேலைகள் நமக்கு இருக்குது. ஒன்று, பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல் அடிக்கிறது. அங்கே நம்ம சைத்தான்னு சொல்கிறோம், அங்கே ஜம்ரான்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய சுவர்கள், அதாவது இந்த இதை விட இந்த இதை அகலமாக நீளமான சுவர், ஒவ்வொரு சுவரும் கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் 88 ஹஜ்ஜுக்கு நாங்கள் போயிருந்தோம், எங்கள் தாய் தப்பனோட போயிருக்கையில் ஒரு தூணு தான் இருந்துச்சு. அந்த தூணில் தான் கல் அடித்தோம். இப்போ தூண் எந்த ஆகிடுச்சுன்னா சுவர் ஆகிடுச்சு. எங்கே அடித்தாலும்
சேருங்கிற மாதிரி. ஜம்ரத்துல் ஊலா சின்ன சைத்தான், அப்புறம் ஜம்ரத்துல் உஸ்தா நடு சைத்தான், ஜம்ரத்துல் உகுபா கடைசி சைத்தான் பெரிய சைத்தான் அப்படின்னு கட்டி வச்சுருக்காங்க. இதில் நம்ம இங்கேருந்து மினா கூடாரத்துலேருந்து நடந்து போனோம், நடந்து ஆகணும், வேறு வழி இல்லை. மினா கூடாரத்துலேருந்து போனோமாக்கு சின்ன சைத்தானை விட்டுறணும், அடுத்து நடு சைத்தானை விட்டுறணும், கடைசியில் பெரிய சைத்தான். இந்த பெரிய சைத்தானுக்கு கல் அடிக்க போகிறோம். இந்த கல்லை எங்கே பிறக்குன்னு சொன்னால் முஸ்தலிஃபாவே பிறக்கிறோம். முஸ்தலிஃபா நைட்டு தங்குறோமா இல்லை ஓப்பன் கிரவுண்டில் அங்கேயே ஒரு பையில் என்ன செய்யணும், குறைஞ்சது ஒரு 70 கல் குறைக்கி பைக்கில் போட்டு வச்சுக்கிறோம். 70 கல் கூட குறைய பண்ண தப்பு இல்லை. ஏன்னா சில நேரத்தில் கையில் எடுத்துகிட்டு போவோம், அடிக்கும்போது தவறு கீழே விழுந்துடும், கீழே குனிஞ்சு எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அதனால் இப்போ 7 கல் அடிக்க போகிறோன்னு சொன்னால், பெரிய சைத்தானுக்கு 7 கல் அடிக்க போகிறோன்னா ஒரு 8-10 கல் வச்சுக்கிற வேண்டியதான், கையில் கொண்டு போக வேண்டியதுதான். இப்போ பெரிய சைத்தானுக்கு கல் அடிக்கிறது முதல் வேலை. மினாவுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு கூட என்ன செய்யலாம், வரலாம். அந்த பெரிய சைத்தானுக்கு கல்லடிப்பதற்கான நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரமின்னு சொல்லுவாங்க அரபியில். கல்லடிக்கிறத ரமிக்கான நேரம் பெரிய சைத்தானுக்கு பிறை 10 சுபுகு சாதிக்கிலிருந்து பிறை 11 சுபுகு சாதிக்கு வரைக்கும் கல்லடிக்கிறதுக்கான நேரம். ஆனால் சுன்னத்தான நேரம் பிறை 10 உச்சி நேரம் வர்றதுக்கு முன்னாடி கல்லடிக்கிறது. பிறை 10 உச்சி நேரம் வர்றதுக்கு முன்னாடி கல்லடிக்கிறது சுன்னத்தான நேரம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டமாக இருக்கும். குறிப்பாக பெண்களை கூட்டிகிட்டு போகிறவங்க போகவே போகாதீங்க, நல்லா சாயந்தரத்தில் கூட்டிகிட்டு போங்க. ஹனஃபியாக்கல்ல அதாவது வந்து ஆண்களும் சரி மகரிபு வரைக்கும் கல் அடிக்கிறது முயற்சி பண்ணி மகரிபுக்குள்ள அடிச்சதை பார்க்கணும். பெண்களை பொறுத்தவரையும் மகரிபுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போகிறது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. மகரிபு பின்னாடி கூட்டம் குறைஞ்ச பிறகு கூட்டிக் கொண்டே அங்கே பெண்களை நேரடியாக கூட்டிகிட்டு போகணும். நடக்கவே இயலாதவங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, அவங்க கல்லை நம்ம வாங்கிட்டு போய் முதல்ல நம்ம கல்லை அடிச்சுட்டு அப்புறம் அவங்க கல்லை அடிக்கலாம். ஆனால் நடக்க முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக நேரடியாக வந்து கல்லை அடிக்கணும். அவங்க எப்படி அடிக்கிறது, அந்த கல்லை அப்படி கையில் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன கல், பெரிய பெரிய முரட்டுக்கல்லாம் எடுக்கக்கூடாது. சும்மா கொண்டக்கடலை அளவுக்கு உள்ள கல்லை எடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை அடிக்கிறது. அதாவது எட்டக்கூடிய டிஸ்டன்ஸில் நம்ம தூரமாக நிற்கக்கூடாது, ஒரு 5-6 அடி தள்ளி நின்றுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு கல்லை அடிக்கும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். அதுக்கு துவாவும் இருக்குது, ரஹ்மல்லி ஷைத்தான் வரிலது ரஹ்மான் அப்படின்னு ஒரு துவா இருக்குது. அதை ஓதிட்டு கல் அடிக்கலாம். துவா தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் எல்லாருக்கும் வந்துடும். அதை சொல்லி என்ன செய்யணும், 7 கல் அடிக்கணும். அடிச்சுட்டு நேராக வந்துடும், நம்ம கூடாரத்துக்கு வந்துடும். அடுத்த வேலை குர்பானி. குர்பானிக்கு யார் பணம் கட்டிட்டாங்களோ அவங்களுக்கு அவங்க ஹாஜியார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் வந்துடும், இத்தனை மணிக்கு உங்களுடைய குர்பானின்னு. அந்த குர்பானி முடிஞ்ச பின்னாடி தான் மொட்டை போடணும். ஷாஃபியாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரிசை கிரமம் என்பது கட்டாயம் இல்லை. ஹனஃபியாக்களில் முதல்ல கல்லடிக்கிறது, அப்புறம் குர்பானி, அப்புறம் மொட்டை போடுறது. பெண்கள் கூந்தலில் ஒரு 5 இன்ச் அளவுக்கு நறுக்கிறது. இந்த வரிசை கிரமம் வாஜிபு. ஷாஃபியாக்கள் அது வாஜிபு இல்லை, முடிந்தால் வரிசை கிரமமாக செய்யலாம், இல்லை முதல்ல நீங்கள் முன்பின் செஞ்சாலும் கூடும். ஆகையினால இப்போ குர்பானியுடைய டைம் முடிஞ்ச பின்னாடி மொட்டை போடுறது. மொட்டை போடுறதுல ஹலக்குமாங்க. இதில் சில சுன்னத்துக்கள்லாம் இருக்குது. அதாவது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது, வலது பக்கமாக ஆரம்பிக்கிறது, மொட்டை போடும்போது தக்பீர் ஓதிக்கிட்டு இருக்கிறது, மொட்டை போட்டு முடித்த பிறகு 2 ரக்காத்து ஒளி செஞ்சு தொழுவது, இதெல்லாம் சுன்னத்தான முறைகள். பொதுவாக யாரும் செய்கிறதில்ல, ஆனால் தெரிஞ்சுக்கணும் சுன்னத்து எது இருக்குது. ஹயர் இப்போ மொட்டை போட்டுட்டோம்னு சொன்னால் குளிச்சிடலாம். எப்போ நம்ம மொட்டை போடுறோமோ அப்போ இஹ்ராமுடைய முதல் தஹ்லீல்னு சொல்லுவாங்க. இஹ்ராம்லேருந்து இஹ்ராமில் கட்டுப்பாடு இருந்துச்சா இல்லையா, காலையில் சொன்னோம்னா கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடில் முதல் கட்டுப்பாடு என்ன, கணவன் மனைவி உறவு கூடாது. இந்த முதல் கட்டுப்பாடை தவிர மீதி உள்ள கட்டுப்பாடு எல்லாம் நீங்கிடும் எப்போ மொட்டை போட்டோம்னா. இதை சொல்லுவாங்க முதல் நிலை தஹ்லீல்மாங்க. தஹ்லீல் ஆகிட்டு ஹலால் ஆகிட்டாரு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் ஹலால் ஆகலை. என்ன விஷயம், கணவன் மனைவி உறவு கூடாது, மொட்டை போட்டாலும் கூடாது. இப்போ மொட்டை போட்ட பிறகு குளிச்சுட்டு புத்தாடை இருந்தால் புத்தாடை அணிஞ்சுக்கிறலாம், இல்லை நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு கஅபத்துல்லாஹ் போய் என்ன செய்யணும், தவாஃபு ஜியாரா, ஹஜ்ஜுடைய ஃபர்லான தவாஃப் செய்கிறதுக்கு போகணும். இதெல்லாம் ஒரே நாளில் செய்ய முடியலைன்னு சொன்னால் அது ப்ராக்டிக்கலாக கஷ்டம். ஒரே நாளில் இந்த வேலையை பூரா முடிக்க முடியாது. அடுத்து கூட்டமாக அந்த அன்றைக்கி பார்த்தா பெருங்கூட்டமாக இருக்கும், தவாஃபு ஜியாராவுக்கு நெருங்க முடியாது. உள்ளே போனோம்னு சொன்னால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட ஆகிடும் சமயங்களில். ஆகினால சில பேர் என்ன செய்வாங்க, மறுநாள் போவாங்க, அதுக்கு மறுநாள் போவாங்க.
ஆக தவாஃபு ஜியாரா போய் மக்காவில் செய்யணும், அது ஃபர்து. அது செய்யலைன்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் கணவனுக்கு மனைவி ஹராம், மனைவிக்கு கணவன் ஹராம் ஆகிடும். தவாஃபு ஜியாரா செய்யாமல் ஒருத்தர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்துட்டார்னு வைங்க, லைஃப் லாங்காக மனைவி ஹராமு. அதனால் தவாஃபு ஜியாரா செய்யணும். அதுக்கான நேரம் என்னன்னு சொன்னால் பிறை 12 சூரிய மறைவுக்கு முன்னால் ஹனஃபியாக்கள் செஞ்சிடணும். ஷாஃபியாக்கள் பிறை 13 சூரியன் மறைவுக்கு முன்னாடி செஞ்சிடணும். அதுக்கான நேரம் அது 10 செய்யலாம், 11 செய்யலாம், 12 செய்யலாம். ஷாஃபியாக்கள் 13 செய்யலாம். சரி, இப்போ ஷைத்தானுக்கு கல் அடிச்சிட்டோம், வந்தோம், குர்பானி கொடுத்தோம், மொட்டை போட்டோம், முடிஞ்சால் தவாஃப் ஜியாராவுக்கு போகலாம், இல்லை மறுநாள் கூட போய்க்கலாம். இப்போ பிறை 11, 12, 13 நமக்கு என்ன வேலை? பிறை 11, 12, 13 என்ன வேலைன்னு சொன்னால் கல் அடிக்கிறது மட்டும்தான் வேலை. இப்போ தவாஃபு ஜியாரா செய்கிறத பற்றி இன்னும் நான் விளக்கம் சொல்லலை. இப்போ தவாஃபு ஜியாரா ஒருத்தர் போகிறார், செய்கிறார், எப்படி செய்யணும்? நம்ம உம்ராவுடைய தவாஃப் செய்யும்போது இஹ்ராமோடு போனோம் இல்லையா? இஹ்ராம் கட்டி தான் தோள்பட்டைனா திறந்து செஞ்சோம். இப்போ நம்ம சாதாரண ஆடைகள் அணிஞ்சு போகிறோம். அதனால இந்த தவாஃபில் தோள்பட்டை திறக்கிறது கிடையாது. ஆனால் அந்த தவாஃபுக்கு பின்னாடி ஹஜ்ஜுடைய சை செய்ய போகிறோம். தவாஃப் ஜியாராவுக்கு பின்னாடி ஹஜ்ஜுடைய சை செய்ய போகிறோம். அதன் காரணமாக முதல் 3 சுத்துக்களில் ரமல் செய்யணும். தோலை குலுக்கி சின்ன சின்ன எட்டா வச்சு குலுக்கி நடக்கணும். சில பேர் அங்கே குழப்பம்லாம் பண்ணுவாங்க, ஹஜ்ஜுடைய தவாஃபில் ரமல்லாம் கிடையாதும்பாங்க. அப்படிலாம் இல்லை. பொதுவான சட்டம், எந்த தவாஃபுக்கு பின்னாடி சை செய்கிறோமோ அந்த தவாஃபில் ரமல் செய்கிறது கட்டாயம், அதாவது சுன்னத்து. எந்த தவாஃபுக்கு பின்னாடி சை செய்ய போகிறோமோ அந்த தவாஃபில் ரமல் செய்கிறது சுன்னத்து. ஆக தவாஃப் செய்யணும். உம்ராவில் என்ன முறை சொல்லணுமோ அதே முறையில் தான் தவாஃப் செய்ய போகிறோம். நியத்து மட்டும்தான் மாறுது. யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்ய நாடுகிறேன், எனக்கு லேசாக்குவாயாக, ஒப்புக்கொள்வாயாக, அவ்வளோதான். அதில் உம்ரான்னு சொன்னால் இங்கே ஹஜ்ஜுன்னு சொல்கிறோம். முதல் சுற்றுல அந்த 3ஆம் கலிமா தான். அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதா 8 முறை முத்தம் கொடுக்கறது, முடித்த பிறகு போய் 2 ரக்காத்து என்ன செய்கிறது? வாஜிபு தவாஃபுடைய வாஜிப் தொழுகிறது. குல்யாயுல் காஃபிரூன் குல்கொல்லா சூரா ஓதி தொழுது முடித்தோன்னே உருக்கமாக துவா செய்கிறது. அதுக்கு பின்னாடி ஜம்சம் குடிக்கிறது, முல்தசிமில் துவா செய்கிறது. பிறகு சஃபாவுக்கு சஃபா டு மருவா ஹஜ்ஜுடைய வாஜிபான சை செய்கிறது. ஷாஃபியாக்களில் வாஜிபில் அது ஃபர்லு கட்டாயம் செய்கிறது. அதுக்கு பின்னாடி மக்காவில் தங்காமல் மினாவுக்கு வந்துடணும். மக்காவில் தேவைகள் இருந்தால் இப்போ சாமான் வாங்கணும், பழங்கள் வாங்கலாம், மறுநாள் 2 நாள் ஒரு நாளைக்கு தேவையான இந்த ரெடி டு ஈட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சில இருக்கும். இங்கே ப்ரெட்டு அந்த மாதிரி ஜாம் அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கிக்கிடலாம். இல்லை அசிஷாவில் போய் நாங்கள் சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னால் தாராளமாக போய் செஞ்சு எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். அங்கே படுத்துடக்கூடாது. என்ன தப்பு இல்லை, அப்படி போகிறது தப்பு இல்லை. ஆனால் சிரமம், போய் நீங்கள் போய் சமையல் பண்ணி எடுக்கலாம், சிரமம். என்ன ரெடியாக கிடைக்குதோ மார்க்கெட்டில் வாங்கிட்டேன்னு சொல்லலாம், ஒரு டாக்ஸியை பிடிச்சி நம்ம கூடாரத்துக்கு வந்துட வேண்டியது மினாவுக்கு. பிறை 11, 12, 13 சில பேர் தங்குவாங்க. சுன்னத்து, தங்குறது சுன்னத்து. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 13 தங்கி ஷைத்தான்களுக்கு கல் அடித்தாங்க. நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க, இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் 12 வரையும் என்ன செய்யணும் அப்படின்னா பிறை 11, 12, 13 மூணுக்குமே என்னன்னு சொன்னால் 3 ஷைத்தான்களுக்கு கல் அடிக்கணும். அதில் அதற்கான நேரம் இருக்க உச்சி நேரத்தில் ஆரம்பிக்குது. பிறை 11 கல்லடித்தல் பிறை 11 உச்சியில் ஆரம்பித்து பிறை 12 சுபு சாதிக்கு வரைக்கும் இருக்குது. பிறை 12 கல்லடித்தல் உச்சியில் ஆரம்பித்து அசரோட முடியுது, மகரிபோட முடியுது, மகரிபுக்கு முன்னாடி முடிஞ்சது. 13 யார் தங்குறாங்களோ அவங்க 13 சுபு சாதிக்கு வரையும் அடிக்கலாம். ஆக கல்லடிக்கிறதுக்கான என்னன்னா உச்சிக்கு முன்னாடி கிடையாது, உச்சிக்கு பின்னாடி. இப்போ உச்சி நேரம் வரையும் நல்லா ஓய்வு எடுக்க வேண்டியதான், படுத்து தூங்க வேண்டியதான். மினாவுடைய கூடாரத்தில் சாப்பிடலாம், தங்கலாம், தூங்கலாம், எல்லாம் செய்யலாம். உச்சி நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம கல்லடிக்க வரலாம். உச்சியிலே வரணுன்ற அவசியம் இல்லை, சாயந்தரம் கூட நீங்கள் வரலாம். கடுமையான வெயில் இருக்கு இல்லையா, சாயந்தரம் கூட அடிக்கலாம். எப்படி அடிக்கணும்? சின்ன ஷைத்தானுக்கு 7 பொடிக்கற்கள் எடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் முதல் ஷைத்தானுக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் ஒதுங்கி கிப்லா பக்கம் திரும்பி நின்று கொஞ்ச நேரம் துவா செய்யணும். ஒரு 25 ஆயத்து ஓதுற அளவுக்கு துவா செய்யணும். பிறகு நடு ஷைத்தானுக்கு அதே மாதிரி 7 தடவை பொடிக்கல்லை அடிச்சுட்டு கொஞ்சம் விலைக்கு கிப்லாவை நோக்கி நின்று துவா செய்யணும். பிறகு 3வது பெரிய ஷைத்தானுக்கு போய் கல்லை அடிச்சுட்டு துவா எதுவும் செய்யக்கூடாது, நேரம் மினாவுக்கு கூடாரத்துக்கு வந்துடணும்.
இதே தர்த்தீப்பில் தான் பிறை 11, 12, 13 தங்குனீங்கன்னா 13 இதே தர்த்தீப்பில் செய்யணும். ஆனால் 13 யார் தங்குறாங்களோ அவங்கள ஹனஃபியாக்களுக்கு ஒரு சலுகை என்ன இருக்குன்னா, அவங்க உச்சி நேரம் வரையும் தாமதிக்க வேண்டியதில்லை. காலையிலே கல் அடிச்சுட்டு அவங்க மக்காவுக்கு புறப்பட்டு வரலாம். அது மக்ரூஹா இருந்தாலும் இது கூடும் அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. ஆக பெரும்பாலான அமல்கள் ஹஜ்ஜில் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு அமல் பாக்கி இருக்குது. என்னது? விடை பெறக்கூடிய தவாஃப். மக்கா விட்டு கடைசியாக வெளியாகிறோமா இல்லையா? மதினாவுக்கு போகிறோம். மதினாவுக்கு போகிறது இப்போ நாளைக்கு போகிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கே போய் என்ன செய்யலாம்? விடைபெறும் தவாஃப் செய்யலாம். வாஜிபு அது வந்து என்ன வாஜிபாக இருக்குது? தவாஃப் அல் விதா அல்லது தவாஃப் அல் வதான்னு சொல்லுவாங்க. 2 விதமாக சொல்லலாம். அந்த விடைபெறும் தவாஃபில் அது நஃபிலான தவாஃப் மாதிரி தான். ஆனால் ஹாஜியருக்கு அது வாஜிப். அது அதாவது சாதாரண ஆடையில் தான் செய்வோம். அதில் ரமல் கிடையாது. இப்படி குலுக்கி நடக்கிறது கிடையாது, தோலை திறக்கிறது கிடையாது. சாதாரணமாக 7 சுற்றி 2 ரக்காத் தொழுது ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு துவா செஞ்சுட்டு அந்த காபத்துல்லாவை பார்த்துக்கிண்டு, யா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் உன்னுடைய இல்லத்துக்கு வர்றதுக்கு எனக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ் அப்படின்னு மனதில் துவா செஞ்சு ஒரு கண் கலங்கின நிலையில் அதை விட்டு பிரியா விடைபெற்று வர்றது. சரி, அப்படி பிரியா விடைபெற்று அந்த தவாஃப் செஞ்சுட்டு வந்த பின்னாடி மறுபடியும் காபத்துல்லாவுக்கு போகலாமா? ஆனால் போகலாம். ஐங்கால தொழுகைக்கு போகலாம். முடிஞ்சால் இன்னொரு தவாஃபும் செய்யலாம். நீங்கள் எதை கடைசியாக செய்யலோ அந்த தவாஃப் தான் தவாஃப் அல் வதா. முதல்ல செஞ்ச தவாஃப் அல் வதா நஃபில் ஆகிடும். கடைசியாக நீங்கள் செய்கிறது தவாஃப் அல் வதாவாகிடும். இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல விட்டு போச்சு. ஏன்னா நேரம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இன்னும் அடுத்து கேள்வி பதிலெலாம் வந்து இருக்குது. மதினாவுடைய ஜியாரத்துடைய விஷயமும் இருக்குது. அதனால் வந்து இப்போ மதினாவுக்கு போகக்கூடிய அந்த சில முறைகளை இப்போ இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க. சொல்லணும் தூங்கிட்டா நல்லா ஹயர். மதினாவுடைய விஷயம் சொல்லிடுவோம். 3-5 நிமிஷம் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவோம். அரஃபாவில் இஹ்ராமில் தான் இருப்பான். இஹ்ராமில் தான் இருப்பான். மொட்டை போட்டு குளிப்போம்ல, அது வரைக்கும் இஹ்ராமில் தான் இருப்பான். மொட்டை போடந்துட்டு இஹ்ராமில் இருக்கும். சரி, கடைசியாக கேள்வியெல்லாம் கேளுங்க. இன்ஷா கேள்வி இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், இந்த ஹஜ்ஜில் எல்லா விஷயமும் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா மதினாவுக்கு போக போகிறோம். மதினாவுடைய விஷயங்கள் இருக்குத. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால தான் இன்றைக்கி நமக்கு தீன் கிடச்சது. அல்லாஹ் யாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நலவுகளை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்தவங்க ரஹ்மத்துல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜியாரத்துக்காக போகிறோம். இப்போ இங்கேருந்து புறப்படும் போது ஒரு உற்சாகத்தோடு மக்காவிலிருந்து புறப்படணும். எப்படி ஃப்ளைட்டில் வந்து தல்பியா ஓதிக்கொண்டே நம்ம வந்தோமோ அதே மாதிரி மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகும்போது நம்ம ஓத வேண்டியது சலவாத். குறிப்பாக தரூத் இப்ராஹிம் அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய சலவாத்து தான் சிறந்த சலவாத்து. வேறு சலவாத்து தெரிஞ்சாலும் ஓதிக்கிடலாம். பஸ்ஸில் நீங்கள் எவ்வளவு நேரம் பஸ்ஸில் போகிறீங்களோ அவ்வளோ நேரம் அதிகமாக சலவாத்து ஓதிக்கொண்டே போகணும். சலவாத்து ஓதிக்கிட்டே போகிறது. என்ன சொல்கிறாரு? கேட்குது, தெளிவாக தான் இருக்கு. அங்கே பெண்களுக்கு அதாவது தெரியாதான் பேசுகிறாங்க. சமயங்களை விட்டு கீழே இறக்கும்போது சவுண்டு கேட்காம இருக்கும். சலவாத்து ஓதிக்கொண்டே மதினாவுக்கு நம்ம போகிறோம். இப்போ ஜியாரத் அப்படின்னா சந்திப்புன்னு அர்த்தம். ஜியாரத் அப்படின்னா சந்திப்புன்னு அர்த்தம். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில், அவங்க உயிரோடு இருந்த காலத்தில் சஹாபாக்கள் வெளியிலேருந்து வந்தவங்க, வெளியூர்லேருந்து வந்தவங்க நபி எப்படி சந்திச்சாங்க அப்படிங்கிற சில ஹதீஸுகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஜியாரத்தை அமைஞ்சிருக்கு. நம்ம இங்கேருந்து போகும்போது மதினாவை பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த ஒரு தங்குற இடத்துலையும் சமைக்க அனுமதி கிடையாது. பெரும்பாலான லாட்ஜுகள் மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் தான் இருக்குது. ரொம்ப தூரமாகலாம் இல்லை. அப்போ 5 நேரம் தொழுகைக்கு நடந்து வர்றது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து நம்ம போய் இறங்கின உடனே முதல்ல சுத்தமாகணும், குளிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு சந்திக்க போகும்போது என்ன செய்யணும்? குளித்து புதிய ஆடைன்னு சொன்னாங்கல்ல, மதினாவுக்கு ஒரு ஆடை வச்சுக்கோங்கன்னு. அந்த புதிய ஆடை முடிஞ்ச வரைக்கும் அந்த சுன்னத்தான முறையில் உள்ள ஆடையாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஆடையை விரும்புவாங்க, அப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெண்மையான ஆடை விரும்புவாங்க. வெண்மையாக ரொம்ப விரும்புவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆடைகளை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டு உயர்ந்த நறுமணம் பூசிக்கிட்டு நம்ம தங்குற இடத்துல இருந்து மஸ்ஜித் நபியை நோக்கி சலவாத்து ஓதிக்கொண்டே போகிறது.
மஸ்ஜிது நபவி அதாவது வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ உள்ள கதை வந்து அமைச்சு வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் முழு மதீனா நகரம் இருந்துச்சு, அது இன்றைக்கி பள்ளிக்கில் வந்துருச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மதீனா நகரம் இருக்கு, சஹாபாக்கெல்லாம் வாழ்ந்த இடம் இருக்குது, அதெல்லாம் பள்ளியாக போயிடுச்சு. இப்போ ஒரிஜினல் மஸ்ஜிது நபவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய மஸ்ஜிது நபவியை இங்கே அடையாளம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இப்போ மஸ்ஜிது நபவிக்கு பல வாசல்கள் இருக்குது. அந்த வாசல்களுக்கு எதிராப்பில் நிறைய யூரினல்ஸ் டாய்லெட்ஸ் இருக்குது. இப்போ பெண்களை யார் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க வந்து அங்கே போன பிறகு மக்கா மாதிரி எல்லோரும் ஒன்றா போக முடியாது. பெண்களுக்கு தனி வாசல், ஆண்களுக்கு தனி வாசல். எப்போ பெண்கள் அந்த வாசலில் போயிட்டாங்களோ அவங்கள நம்ம பார்க்க முடியாது, நம்மளை அவங்க பார்க்க முடியாது. திரும்பி வந்தால் தான் சந்திக்கலாம். அப்போ போகிறதுக்கு முன்னாடி பெண்கள்கிட்ட என்ன சொல்லணும், இந்த நம்ம எந்த இடத்துல நம்ம லாட்ஜிலேருந்து வரும்போது புறப்பட்டு வரும்போது எது நமக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த 22ஆம் நம்பர் வாசல் உதாரணத்துக்கு 22ஆம் நம்பர் வாசல் பக்கத்தில் இருக்குது, முன்னாடி இந்த டாய்லெட் நம்பர் இன்ன நம்பர் இருக்குது, நீங்கள் போயிட்டு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு இந்த டாய்லெட் நம்பர் இந்த நம்பர் உள்ள டாய்லெட் பக்கத்தில் வந்து நில்லுங்க, நான் வந்துடுறேன், இல்லை நான் வந்தால் நான் முதல்ல நிற்கிறேன், நீங்கள் வந்துடுங்க, சேர்ந்து போவோம். இது ஒரு நாள் 2 நாளைக்கு தான். அப்புறம் மற்ற நாளில் அவங்க தன்னால் போயிடுவாங்க, தன்னால் வந்துடுவாங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு அந்த அடையாளம் காமிச்சிக்கிறோம், பெண்கள் குழப்பமாயிடுவாங்க. அடுத்து தூரமாக இருந்தால் சில பெண்கள் அந்த புர்காவில் அந்த மக்கனா போடுறாங்களே அதில் ஏதாவது ஒரு அடையாளம் நம்ம போட்டு வச்சோம்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சி போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். தெரியாமல் அங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ப்ளூ கலர் நடுவில் ஒரு வெள்ளை கலர் ஒரு வட்டம் மாதிரி தச்சு பின்னாடி மாட்டிட்டோம்னு சொன்னால் தூரமாக இருந்தால் கூட அந்த கடுமையான வெப்பத்துக்கு இந்த ராயல் ப்ளூ நல்லா தெரியும், போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆக தெரியாதவங்களுக்கு அது, தெரிஞ்சவங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் படித்தவங்க தான். டாய்லெட் நம்பரு நீங்கள் வெளியில் வந்து இந்த டாய்லெட் நம்பர் நில்லுங்க, நான் வந்துடுறேன், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம உள்ளே போகும்போது சுன்னத்தான முறையில் போகணும். துவா இருக்குது, மஸ்னூன் துவாக்கள் இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்குள்ளே போகிறதுக்கு மட்டுமில்லை எல்லா மஸ்ஜிதுக்குமே சில துவாக்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அவுது பில்லாஹில் அஸீம் வபி வஜிஹில் கரீம் வ சுல்தானிஹில் கதீம் மின ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக அப்படின்னு ஓதி உள்ளே போகலாம். இல்லை இவ்வளவு நீளமாக ஓத தெரியாதுன்னா அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக அப்படின்னு சொல்லி உள்ளே போகலாம். வலது காலை வச்சு உள்ளே போகிறது. உள்ளே போய் இப்போ நம்ம எடுத்தவொடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜியாரத் பண்ண போகக்கூடாது. முதல்ல 2 ரக்காத்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகணும். பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுக 2 ரக்காத்து தொழுகணும். எந்த பள்ளிக்கு போனாலும் 2 ரக்காத்து காணிக்கை நபில் தொழுகணும். இப்போ தஹியத்துல் மஸ்ஜித் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் பழைய பள்ளியில் தான் நபியுடைய பள்ளியில் போய் தொழுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் அங்கே செய்ய முடியாது. முதல்ல எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல 2 ரக்காத்து தொழுதுடணும். தொழுதுட்டு நம்ம உள்ளே போகணும். இப்போ ஜியாரத்துக்கு முன்ன மாதிரி இல்லை, நிறைய டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆண்களுக்கு இந்த டைம் பெண்களுக்கு இந்த டைம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே கேட்டை அடைச்சிடுவாங்க. பெண்களுக்கு தான் போக முடியும், ஆண்கள் போக முடியாது. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய பள்ளிவாசல் இருக்கு, அதை எப்படி நம்ம அந்த லொக்கேஷன் எப்படி அடையாளம் பார்க்குறதுன்னா, அந்த பூரா பில்டிங்குடைய பில்லர்ஸ் தூண்கள் தரை அதெல்லாம் வித்தியாசமான நேரத்தில் இருக்கும். ஒரு லைட் 2 நேரத்தில் இருக்கும். ஆனால் பழைய காலத்து மஸ்ஜித் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் எப்படி இருந்துச்சோ அந்த பள்ளிவாசலுடைய அந்த பள்ளிவாசலில் விரிச்சிருக்கக்கூடிய விரிப்புகள் பச்சை நிறத்தில் இருக்கும். பச்சை கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருக்கும். தூண்கள் எல்லாமே வெள்ளை பளிங்கு தூண்களாக இருக்கும். அந்த வெள்ளை பளிங்கு தூண்களும் பச்சை கம்பளம் விரிக்கப்பட்ட அந்த பகுதி தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய பள்ளிவாசல். அதுலேயும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் இப்போ ரொம்ப தூக்கி மேலே வச்சுட்டாங்க. நாங்கள் 88 போகும்போதெல்லாம் தரையில் தான் இருந்துச்சு. மிம்பரில் வந்து அந்த மாதுளை வடிவ கைப்பிடி இருக்கும், அதில் கை வச்சு துவாவெல்லாம் செய்யலாம். இப்போ அதை தூக்கி ஒரு 20-30 படிக்கட்டுக்கு மேலே கொண்டே வச்சுட்டாங்க. பார்க்கலாம் அவ்வளோதான். நபியுடைய காலத்தில் உள்ள மிம்பர். அந்த மிம்பருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கக்கூடிய கபூர் ஷரீஃப், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீடு, அங்கே தான் நபி அடங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்துக்கும் இந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி இருக்குல்ல, அந்த பகுதிக்கு பேர் ரௌதத்துல் ஜன்னா, சொர்க்க பூஞ்சோலை அப்படின்னு பேர். அந்த இடத்துல போய் தொழுகிறதுக்கு பெரும் போட்டியாக இருந்துச்சு. இப்போ அரசாங்கம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு ஆப்பு, அதில் வந்து நம்ம முதல்ல என்ன செய்யணும், அதில் உள்ள நுழையிறதுக்கான டைம் வந்து அப்பாயின்மெண்ட் மாதிரி வாங்கியிருக்கணும். இத்தனை மணியில் இத்தனை மணிக்குள்ள நம்ம போனோம்னா ஆப்பை காட்டினா உள்ளே விடுவான். எல்லாரும் போயிட முடியாது. அந்த ஏற்பாடு அங்கே உள்ளவங்க செஞ்சு கொடுப்பாங்க. பேர் வந்து ஸ்வேதா ஆப். அப்போ சொன்னாங்க, அவங்களோட காலையில் சொல்லி காமிச்சாங்க. ஸ்வேதா ஆப் வந்து டவுன்லோடு பண்ணிக்கிட்டு அதை அங்கே பண்ணி தருவாங்க. உங்கள் பொறுப்பாளிங்க இருப்பாங்க, செய்வாங்க.
ஆக அந்த ரவுலத்துல் ஜன்னா ஒன்று இருக்குது, அந்த பகுதியிலே இருக்குது ரவுலத்துல் ஜன்னா. இப்போ நம்ம எடுத்தோடனே அங்கேயெல்லாம் போயிட முடியாது. உள்ளே போய் அந்த ரவுலத்துல் ஜன்னாவெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய மிம்பர் மிஹ்ராப், இப்போ உதாரணமாக இந்த இடத்துல ரவுலத்துல் ஜன்னா அந்த மிம்பர் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் இருக்குன்னா உள்ளே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மிம்பர் மிஹ்ராப் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி ஒரு 5-6 ஸ்டெப்பு தள்ளி தான் உள்ளே இருக்குது. அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். இப்போ அடைச்சிட்டாங்க, இப்போ சுத்தமாக அடைச்சிட்டாங்க. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் பண்ணுறதுக்கு சுற்றி தான் வரணும். உள்ள பள்ளிக்கில் போய் போகிறது மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. அதுக்கு தனியாக சுற்றி தான் வரணும். பெரிய கூட்டமாக இருக்கும், பெரிய வரிசை நிற்கும். அந்த வரிசையில் நின்று என்ன செய்யணும், முன்னையெல்லாம் வந்து அந்த அந்த ரவுதாவுடைய வாசல் ஒட்டி நம்ம போகலாம். இப்போ அப்படி இல்லை. ரவுதாவுடைய வாசல் அங்கே இருக்குன்னா இங்கே தான் போக முடியும், பார்த்துக்கிட்டு தான் போகணும். அப்படி போகும்போது இப்போ நம்ம முதல் வேலை என்னன்னு சொன்னால் நபிக்கு சலாம் சொல்கிறது. 2 ரக்காத்து தொழுதாச்சு, தஹியத்துல் மஸ்ஜிது. அடுத்த வேலை நபிக்கு சலாம் சொல்கிறது. சலாம் சொல்கிறது இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய பெரிய சலாம்லாம் கிதாபில் இருக்கும். அப்படி சலாம் சொல்லுங்கள், இப்படி அங்கே எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? அதிகபட்சமாக 20 செகண்ட் 30 செகண்ட் தான் நிற்க முடியும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்போ அந்த 20-30 செகண்டில் என்ன சலாம் சொல்கிறது? சலாமும் சொல்லணும், சலவாத்தும் சொல்லணும். அது இடத்த கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை. ஏன்னா எல்லாம் எழுதியிருக்கும், முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு எழுதியிருக்கும். மேலே ஒரு வட்டம் ஓட்டை இருக்கும், அதுக்கு நேரம் அவங்க அடங்கியிருக்காங்க. இப்போ நம்ம தூரத்தை அங்கே இருப்போம், அங்கேருந்து அந்த வட்டத்தை பார்ப்போம். சலாம் எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் சுருக்கமான முறையில். ஏன்னு சொன்னால் இந்த சுருக்கமான வார்த்தைகளை சலாம் சொல்லுங்கள். நீங்கள் தனியாக போய் உட்காந்துக்கிட்டு 1000 சலவாத்து ஓதுங்க, தப்பு இல்லை. சலவாத்தை மலக்குகள் ஒன்றே நபிக்கு சேர்த்துருவாங்க. நேரில் சலாம் சொல்கிறது ஒரு தடவை தான் செய்ய முடியும். அடுத்தடுத்து நீங்கள் தங்கியிருக்கிற 8 நாள் நீங்கள் போய் சலாம் சொல்லுங்க, தப்பு இல்லை. எல்லா வேலையுமே சலாம் சொல்லலாம், ஆனால் நேரம் இருக்குது, எல்லா நேரம் போக முடியாது. எப்படி சலாம் சொல்லலாம்? அப்போ ஈஸியான முறை என்ன? அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். இந்த ஒரு வார்த்தை அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னால் போதும். சொன்னவொடனே தள்ளி விட்டுருவார் அந்த பக்கம் போலீஸ்கார். அப்படி ஒருவேளை அல்லாஹ் அனுமதி கொடுத்து நம்ம நின்றோம்னு சொன்னால் கூட 2 வார்த்தை சொல்லலாம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் ஆலமீன். என்ன முடியுமோ அதை சொல்லலாம். ஆனால் பெரிய பெரிய செலவாத்துகள்லாம் கொண்டுட்டு போய் அங்கே சொல்ல முடியாது. சிலவர் சொல்லுவாங்க, என் பேரை சொல்லி சொல்லுங்கள், ஓம் பேரை சொல்லி, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. அதெல்லாம் அப்புறமா நீங்கள் தனியாக செஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அது. அடுத்த கபரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு எப்படி சலாம் சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவே உங்களுக்கு என்னுடைய சலாம். ஏன்னா அமீருல் முஃமினீன்ங்கிற பேர் அவங்க காலத்தில் வரலை, உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் வந்தது. அதனால் அவங்கள மக்கள் எப்படி கூப்பிட்டாங்கன்னா ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ். இப்போ தராவிய தொழிலோடு ஓதுவாங்கல்ல, ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ் பி தஹ்கீக் ஹைருல் பஷரி பஅதல் அன்பியான்னு ஓதுறாங்களா இல்லையா? அந்த வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ். அடுத்த ஸ்டெப்பு உமர் ரலியல்லாஹுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லுது. ஆக கொஞ்சம் நேரம் தான், 20 செகண்ட் 30 செகண்ட் தான் ஒவ்வொரு இடத்துல நிற்க முடியும். பிறகு நீங்கள் மதீனாவில் தங்கி இருக்கக்கூடிய காலத்தில் செய்ய வேண்டிய காரியம்டா 8 நாள் இமாம் ஜமாத்தோட அவ்வல் தக்பீரோட 40 வக்து தொழுகையை அங்கே தொழுகணும். ஏன்னா ஹதீஸில் வந்திருக்கு, யார் மஸ்ஜிது நபவியில் 40 வக்து தொழுவாங்களோ அவங்களுக்கு நரகத்தை விட்டு விடுதலை, நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனத்தை விட்டு விடுதலை. 40 வக்து மஸ்ஜிது நபவியில் தொழுதுட்டா, இப்போ அரசாங்கம் இந்த இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்காரங்களுக்கு தான் 8 நாள் கொடுக்குறாங்க. மற்ற நாடுகள்லாம் 3 நாள் 4 நாள் தான், யாருக்கும் அலோவ் பண்ணுறதில்ல. இந்த 8 நாள் பாக்கி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்குன்னு தெரியலை. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் இருந்ததுன்னா ஒரு வக்து கூட தவறாமல் போயிருங்க, முன்கூட்டியே போயிருங்க. இந்த வெளியில் போய் சுற்றி பார்க்க போகிறது, அந்த ஜியாரா இந்த ஜியாரான்னு டாக்ஸி வச்சுட்டு கூப்பிடாது, ஜியாராம்மா. எப்போ போகணுன்னா ஃபஜ்ர் தொழுதுட்டு போகணும், 12 மணிக்கு முன்னாடி வந்துடணும். ஏன்னா அவ்வளவு வக்தில் லுஹர் தொழுகை நடக்கும், 12 ஆளுக்கெல்லாம் தொழுகை ஆகிடும். நீங்கள் அங்கங்கே சுற்றிட்டு வந்தீங்கன்னா வக்து போயிடும். அதனால் போய் பார்க்கலாம். ஹந்தக் யுத்தம் நடந்த இடம் இருக்குது, அதாவது அகடிப்போர். உஹது மலைக்கு போய் சலாம் சொல்லணும். உஹது மலை அடிவாரத்தில் 70 சஹாபாக்கள் ஷுஹதாக்கள் அடக்கமாயிருக்காங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லணும். குறிப்பாக முன்னாடி ஹஸரத் ஹம்சா, அமீர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மாதிரி சஹாபாக்கள் அடங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி கிப்லத்தைன் பள்ளிவாசல் இருக்குது, அங்கே போய் 2 ரக்காத்து தொழுகிறது. 2 கிப்லா பள்ளிவாசல், கிப்லா மாறின அந்த இடம். அதே மாதிரி ஹமாமா மஸ்ஜிது, நிழல் மேகம் குடைப்பிடித்த அந்த பள்ளிவாசல். இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது, போய் பார்க்கலாம், தப்பு இல்லை. எல்லாத்தோட முக்கியமானது குபா.
ஏன்னா நாயம் ஸல்லல்லாஹு அவங்களே நின்று கட்டின பள்ளிவாசல் அது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாயம் ஸல்லல்லாஹு அந்த குபாவுக்கு போய் தொழுதுட்டு வருவாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸில் வந்திருக்குன்னா, யார் குபாவில் 2 ரக்காத் தொழுகிறாரோ அவர் ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும். உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் யாருக்கு? குபாவில் போய் தொழுதா. நாயம் ஸல்லல்லாஹு சனிக்கிழமை போனாங்க, நம்ம சனிக்கிழமை தான் போகணுன்னு இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிறது 5-6 நாள் தான். என்னைக்கு வாய்ப்பு இருக்கோ குபா போய் பள்ளிவாசல்ல 2 ரக்காத் தொழுகிறது. ஆக இந்த மாதிரி மஸ்ஜிதுகளில் போய் தொழுகிறது, மஸ்ஜித் மதினாவுடைய வியாபாரிகளுக்கு லாபம் வர்றது மாதிரி கொஞ்சம் வியாபாரங்கள் செய்கிறது. அந்த நியத்தில் அங்கே பேரிச்சம்பளம் வாங்கினா அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். மஸ்ஜித் மதினாவை கண்ணியப்படுத்துறது, நபியை கண்ணியப்படுத்துறது, அங்கே போய் பார்கெயின் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்டாகவங்க. மதினாவாசிகளுக்கு அங்கே உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க, அங்கே உள்ளவங்களுக்கு நல்லா செலவழிங்க, அவங்களோட கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. நபி நடந்து போன பூமி அந்த பூமி. அதனால் அந்த பூமியில் ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோட பேச்சு சிரிப்பு மற்ற விஷயங்களை அடக்கிக்குங்க. அதனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதாவது நபியுடைய சத்தத்தோடு உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேணாம், நபியுடைய சத்தத்தோடு உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீங்கிறான். இப்போ நபி இருக்கிற இடத்துல நம்ம சத்தம் போடக்கூடாது. அங்கே போய் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒழுக்கத்தோட மஸ்ஜிது நபவியில் இருக்கணும். மஸ்ஜிதுக்கு வெளியிலையும் நம்ம தங்கி இருக்கக்கூடிய இடத்துலையும் கண்ணியமாக இக்ராம் செய்யணும், மக்களுக்கு இக்ராம் செய்யணும், நல்ல கண்ணியமானவங்க நடந்துக்கிறணும், அதிகமாக துவா செய்யணும். மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்க ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்லக்கூடிய கபரஸ்தானுக்கு ஆண்களுக்கு அனுமதி இருக்குது, அவங்க போய் ஜியாரத்து பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய கபராளிகளுக்கு சலாம் சொல்கிறது, அவங்களுக்காக நம்ம துவா செய்கிறது, இந்த மாதிரி அமல்களை செய்யுங்க மதீனாவில் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த பூரணமாக உம்ரா ஹஜ்ஜு ஜியாரத் 3 விஷயமும் இப்போ இந்த சுருக்கமான நேரத்தில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு சொல்லியிருக்கு. ஆனால் நான் காலையில் சொன்ன மாதிரி அந்த 20 பார்ட் பயானையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கேட்டிங்கன்னா இன்னும் விளக்கமான இருக்குது. இன்னும் மற்ற ப்ரோக்ராம்லையும் கலந்து கொள்ளுங்கள். அதாவது மற்ற மக்கள் வைக்கிறாங்க, ஜமாத் சார்பாக வைக்கப்படுது, அது மாதிரி ஹஜ்ஜு கமிட்டி சார்பாக வைக்க எங்கெங்கே ப்ரோக்ராம் இருக்கோ அதிகமாக கலந்து கொள்ளுங்கள். முடிஞ்ச வரை நீங்கள் ஒரு ஜமாத்து மாதிரி அமைச்சு நீங்கள் ஒரு 3 நாள் 5 நாள் ஜமாத்தில் போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். சார் செய்து கொள்ளலாமா? சந்தேகம் கேளுங்க. பெண்கள் வந்து சந்தேகம் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், அந்த ஃபோன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. பெண்கள் கவனிச்சிருங்க. 944120786 இந்த நம்பர் ஃபோன் மறுபடியும் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தேகத்தையும் சொல்லி சொல்லுவோம். மறுபடியும் நம்பர் திருப்பி நம்பரை நிதானமாக வச்சுருவாங்க. அங்கே ஃபோன் பண்ணுங்க. அந்த ஒரு நம்பர் தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் அதான் பெண்கள் சொல்லுங்க. நான் சொல்ற நல்லா படிக்கிறீங்க. பெண்கள் சந்தேகத்தில் இருந்தால் இந்த லட்சம் பற்றி சந்தேகம் கேட்கிறதா இருந்தால் நீங்க நான் சொல்ற ஃபோன் நம்பர் நேரடியாக கேட்க முடியாது. 9441209441200786 கேள்வி. சொல்லுங்க. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.